ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா வீடியோக்குள்ள போதுங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட சேனல் நியூ வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா அது நோட்டிஃபை ஆகும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ட்ரிவாண்ட்ரம் வந்திருப்போம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு முடியல, கை வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம் சொல்லி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜூடியோவில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரூம் ஸ்டே போட்டிருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் பெரிய மேட்ரே ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ரைட் பண்ணதே கொஞ்சம் வெயில் மாற்றி ரைட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வச்சு வசமாக செஞ்சிருச்சு. அண்டு கை வலியும் செமையாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே போயிட்டு ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் படுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மார்னிங் சரியான தூக்கம், எந்திரிக்கவே முடியல என்னால். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஃபீவர்லாம் அடிக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன். அதுவும் என்னால் முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கீழே நடந்து போய் மெடிக்கலில் போய் ஒரு மூணு டேப்லெட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் மேலே படுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. ஏன்னா நம்ம நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 தான் செக்இன் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக 3 மணிக்கு ப்ரோ செக் அவுட் பண்ண டைம் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 ஆகுது. நம்ம கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் கூட வரலங்க. நேற்று தான் நான் மலையில் நினைஞ்சு பெரும்பாடுபட்டு காய்ச்சல் அடிச்சு மாத்திரையை போட்டு துப்புரடிச்சு படுத்துவேன்டா. இன்றைக்கி அது நல்லா இருக்கணும் பார்த்தா இன்றைக்கி நான் வெளியே வந்தோடனே அடிக்கி மழை ஊற்றுதுங்க. 5 கிலோமீட்டர் வந்திருப்பேன், சரியான மழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டேன். சரி வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம நிறுத்தி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பாட்டுக்கு அடித்து ஓட்டோம், வீட்டுக்கு தானே போகிறோம், நேராக போயிடுவோம், போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி தான் ஓட்டிகிட்டு போகிறேன். சரியாக மழை அடித்து ஊற்றுதுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரூட் எங்கே போட்டிருக்கோம்னா திருநெல்வேலி தான் போட்டிருக்கோம். டேரெக்டாக திருநெல்வேலி. எப்படி போட்டிருக்கோம்னா திருநெல்வேலியிலேருந்து, அதாவது திருவனந்தபுரத்துலேருந்து தென்காசிலேருந்து நம்ம வீட்டுக்கு போட்டிருக்கோங்க. அண்டு போகிற வழியில் என்ன நிலைமையில் நடக்க போகுதுன்னு தெரில. பிகாஸ் போகிற வழியே நமக்கு முடியல அப்படின்னா நம்ம இங்கே நிப்பாட்டி ஒரு ரெஸ்ட்டை போட்டலாம் சொல்லி தான் பிளானில் இருக்குதுங்க. எதுக்காக நான் தென்காசி வழியாக போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க கம்பேர் டு நாகர்கோவில். பிகாஸ் நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஊருக்குள்ள ஓட்டுற மாதிரி இருக்கும். அது பெரும்பாடாக இருக்கும். அதனால் தென்காசி வழியாக போயிட்டோங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மழை விட்டப்பாடு இல்லைங்க, தூத்தினே இருக்குது. ரொம்ப ஹெவியாக அடிக்குது, திரும்பி ஹெவியாக தூத்துதுங்க. நான் ஆக்சுவலி அப்போ தான் யோசித்தேன், நம்ம கிளம்பும் போதே ரெயின் ஜாக்கெட் தூக்கி போட்டுக்கலாமா. ஏன்னா நான் நேற்று பார்த்தீங்கன்னா ரெயின் ஜாக்கெட் போட்டோடனே மழை நின்றுட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கழட்டி உள்ளே வைப்பேன், மழை பெய்ய ஆரம்பிச்சோம். சரி இதே கதையாக இருந்ததுனால இன்றைக்கி சரி ரைட்டு நமக்கு எப்படினாலும் பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன், மழை பெய்கிற மாதிரி ஒன்றுமே காட்டலை, அதாவது பெருசாக பெய்கிற மாதிரி காட்டலை. அதனால் ஓகே வேணாம், நம்ம ரெயின் கோட்டை உள்ளத்துக்கு வச்சிடலாம், நம்ம அப்படியே போட்டு கிளம்பிடலாம். லைட்டாக தூக்குனா கூட அடுத்து கொஞ்சம் காஞ்சிடும் அப்படின்னு நினச்சா இங்கே பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க மழை, விடுவனாங்குது. ஆக்சுவலி நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு எப்படியும் தங்கியிருக்கிறோம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் பீச்சில் போய் உட்காரலாம்னு சொல்லி அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பெருசாக பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம அங்கிட்டு போகிறோம் இங்கே அப்படியே லுலு மால் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் குப்பையிலத்துக்கு போடுற மாதிரி நம்ம வச்சு செஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்க வேணாம், வீட்டுக்கே போயிடலாம் டேரெக்டாக. ஏன்னா ஓர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கஷ்டம், நம்ம வெளியே இருக்கோம், தனியாகவும் இருக்கும் சொல்லி கிளம்பிட்டாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேப் போட்டிருக்கோம், மேப் போட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். பிகாஸ் நமக்கு மூளையும் பாதி தான் வேலை செய்யுதுங்க. பிகாஸ் சரியான நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு லெவலில் இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரியே மிதப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அண்டு மூளையும் சரியாக வேலை செய்ய மாட்டேக்கா. அதனால் எந்த ரவுட்டில் எங்கே திரும்பணும்னு சொல்லி நம்மளுக்கு ஐடியா இல்லைங்க. அதனால் மேப்பே போட்டு நம்ம போயிடலாம் சொல்லி தான் மேப் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த ரோட்ஸில் ஓட்டும் போது ஒரே ஒரு ஃபீல் தாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோட்டில் ஓட்டின மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா அந்த ரோடை நம்ம பார்த்த மாதிரியே ஃபீல் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருவாருங்க. ஏன்னா நான் எப்போவுமே என்னோடய ரூட் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துக்கு வரேன் அப்படின்னா கிளம்பும்போது நாகர்கோவில், மார்த்தாண்டம், அதுக்கப்புறம் இந்த ட்ரிவாண்ட்ரம் ஹைவே பிடிச்சி ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து அப்படியே நம்ம செங்கோட்டை தென்காசி, அதுக்கப்புறம் தென்காசிலேருந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ரூட்டு. இல்லை அப்படின்னா கிளம்புறது அங்கேருந்து கிளம்பி தென்காசி செங்கோட்டை வழியாக ட்ரிவாண்ட்ரம் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நான் ரிட்டர்ன் போகும்போது நம்ம வர்கலா போயிட்டு அதுக்கப்புறம் வர்கலா போகிறேன் அப்படின்னா நான் தென்காசி வழியாக வருவேன். தென்காசி வழியாக வர்கலா போயிட்டு ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நாகர்கோவில் போய் நாகர்கோவில் வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எனக்கு ஒரு ஃபெமிலியராகவே இல்லை. பிகாஸ் நான் எப்போவுமே போகிற ரோடு இது கிடையாது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேப்லேயும் பார்த்தேன், மேப்பில் நான் இந்த ரோட்டில் நான் போன மாதிரியே ஃபீல் ஆகலைங்க. என்ன இளவனே தெரில, எப்பவும் ஒரு ரோட்டில் தான் போவேன். நான் இந்த தடவை என்னமோ நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஓகே நம்ம மேப்பை நம்பி போயிடலாம் சொல்லி போனதுனால எங்கிட்ட என்னை கூட்டு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் எங்கே போகிறோம் சொல்லி இந்த லெஃப்ட்டில் திரும்ப சொல்லுது. என்னடா கணக்கு இது, இந்த மாதிரி ரோட்டில் நான் வந்ததே கிடையாதுங்க.
சரி ஒரு புது ரோடு கண்டுபிடிச்சிட்டோம். நியூ ஏரியா அன்லாக் அந்த மாதிரிங்க. நம்ம வந்து ஜிடிஏலாம் கேம் விளாட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெவல் முடிச்சிட்டோம் அப்படின்னா நியூ ஏரியா அன்லாக் வருமா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ ஏரியா அன்லாக்டுங்க. இந்த ரோடு புதுசாக இருக்குது, புதுசாக போய் பார்க்கலாம் சொல்லி போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ரோடு மட்டும் தான் கொஞ்சம் ரோடு இல்லாமல் இருக்குது. ரோடு கொஞ்சம் இல்லவே இல்லை ரோடு. சரி ஓகே போகலாம் சொல்ல போயிட்டுருக்கேங்க. நம்ம மொத்தமாக நினச்சிட்டோம், ஃபுல்லாக நினச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதா. ஸோ போகிற வர எல்லாருமே நம்ம வந்து ஒரு மாதிரி பார்க்காங்க, ஏன்னா இவன் மட்டும் குளிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ ஒரு ஊருக்குள்ளே கூட்டு போகுதுன்னு நினைக்கங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குட்டியான ரோட்டில் வந்து நான் வந்து போனதே கிடையாது. பட் ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா மரம் அண்ட் வீடுலாம் செமையாக இருக்குது. இந்த ரோடே பாருங்களேன், வீடெலாம் செமையாக இருக்கா, அப்படியே ஒரு க்ரீனிஷியாக இருக்குது. பட் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஸ்கூல் வேணும் போயிட்டு இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. இந்த ரோடு வந்து எங்கேயோ வெளியே கூட்டு தான் போகுது, அதுங்க நம்பிக்கை இருக்குதுங்க. பட் நம்ம ரெகுலராக போகிற ரோடு இது இல்லைங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சரியாக நடந்ததுனால வந்து குளிரவும் செய்யுது, வெயில் அடிக்குது ஆனால் குளிருது. என்னடா நடக்குது அப்படிங்கிறனால தான் இருக்கேன் நான். என்ன செய்யணும்னு தெரியலங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி ஏற்கனவே பயங்கரமாக சூடாகும், எப்போவுமே சூடாகிட்டே இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக காஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்து என்ன நிலமைன்னு தெரில, என்ன இலவுன்னு தெரில, நம்ம வண்டி ஹீட்டும் ஆக மாட்டேங்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வண்டி இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருப்போம், 40-45 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி இன்ஜினில் கை வைக்க முடியுங்க. அந்தளவுக்கு ஹீட் ஆகலை, என்ன இலவுன்னு தெரில. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சும்மா ஓட்டினாலே வண்டி ஆன் பண்ணி வச்சாலே ஹீட் ஆகுங்க. பட் இப்போ வந்து ஹீட்டே ஆக மாட்டேங்குது. அண்டு தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாக அப்படியே அங்கங்கே நிற்கிது, நல்லாவே தெரியுது, நமக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஒரு சின்ன ஃபன் ஆகி போச்சுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ரோடு போட்டது என்னமோ தென்காசி வழியாக திருநெல்வேலி போகலான்னு, ஆனால் மேப்பு பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்டா உடனே காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுவே சேஞ்ச் பண்ணி என்னை மறுபடியும் வந்து நாகர்கோவில் வழியாக கூட்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நாகர்கோவில் வழியாக கூட்டு போகிறதுக்கு மெயின் ரோட்டில் போனாலே நான் போயிடுவேடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்மளால் ஒரு ரூட்டு பிளான் பண்ணியிருக்காரு. நான் பைக்கில் தானடா போகிறேன், உடனே வந்து ஊர் சுற்றி கூட்டு போகிறேன்னான்னு சொல்லி கிட்டத்தட்ட நேராக போனால் 20 கிலோமீட்டரில் போகிற வேண்டிய இடத்த நான் கிட்டத்தட்ட வந்து 45 கிலோமீட்டராக ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் வந்து அந்த மெயின் ரோடு ரீச் பண்ணதுக்கு கூட ஒரு 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பார்த்தேன் கொக்க மக்கா இருறா நான் பார்க்குறேன்னு சொல்லி நான் மேப் ஓப்பன் பண்ணி எங்கெங்கே போகணும்னு சொல்லி ஃபுல்லாக தேடி பார்த்தா நம்ம தென்காசி ரோட்லேருந்து தென்காசி ஒரு ரோடாக போகணும். ஸோ அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா மேப் என்னை வச்சு செஞ்சுட்டியரா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா வந்து எனக்கு அந்த ரோடு வந்து தெரியவே இல்லைங்க. ஆக்சுவலி அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபெமிலியராக இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோடு வந்து எனக்கு வந்து உள்ளே சுற்றிக்கிட்டு அது ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி ஜூம் அவுட் பண்ணுறேன், அப்படி மேப்பை ஜூம் அவுட் பண்ணுறேன். நான் வந்து கன்னியாகுமரி, அதாவது வந்து நம்ம நாகர்கோவில் ரோட்டு பக்கத்துலையும் இல்லை, தென்காசி ரோட்டு பக்கத்துலையும் இல்லை, நடுவில் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கேங்க. என்ன இளவுடா ரோடு இது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நான் வந்து மேப்பை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு நானே ஒரு ரூட்டு போட்டேன். அதாவது அங்கேருந்து இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் பின் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது பின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தென்காசி வச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் போகலாம் சொல்லி தான் பிளான் பண்ணி இப்போ தாங்க ரோடை போட்டிருக்கேன். ஸோ மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வந்து கூகுள் மேப் போடுறீங்க அப்படின்னா வந்து கார் சிம்பிள் இருக்கா, ஸோ கார் சிம்பிளவே மெயினாக வச்சு நீங்கள் போடுங்க, பைக் சிம்பிள்ஸை போடாதீங்க. பைக் சிம்பிள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் ரோட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஷார்ட்கட் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்து தெருக்குள்ளே கொண்டு போய் நம்மளை வந்து உயிரை வாங்கிடுதுங்க. இப்போ ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ சின்னதாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கோல்டு அண்டு பாடியும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே சொல்லிட்டு ரெஸ்ட்டை போட்டு தகவல் மெடிக்கல் இருந்துச்சு, அங்கே போய்ட்டு ஒரு $50 வாங்கி $50 போட்டு கிளம்பியாச்சுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்ஸை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரோட்ஸை விட்டுட்டு நான் வந்து ஒரு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கேங்க. எந்த தெருக்குள்ளே போனே தெரியாமல் அந்த ரோட்டில் அலைஞ்சிட்டு இருந்துருங்க. இந்த தென்காசி ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மினிமலான டிராஃபிக் இருக்கிறதுனால இந்த ரோடு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால தான் இந்த ரோடை மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோடை சூஸ் பண்ணியிருந்தேன். பட்டு நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு நம்ம எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் உனைய கொஞ்ச நேரம் வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு அது பங்குக்கு வந்து வச்சு செஞ்சிச்சிங்க நமக்கு. ஆக்சுவலி இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக என்னோடய ஜாக்கெட்டு பேண்ட்லாம் காஞ்சிருந்துச்சுங்க. அப்பாட காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நினைக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. மறுபடியும் மழைனா சாதாரண மழை இல்லை, நல்லா அடித்து ஊற்றிட்டு வச்சு இப்போ தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கு. நம்ம கோப்ரோ தூக்கி உள்ளே வச்சுட்டோம். பிகாஸ் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுங்க. அதை நான் வந்து ஒரு வீடியோவில் தனியாக போடுறேங்க. இந்த இடத்தோட சைலன்ஸ் அண்ட் லுக்கை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கூகுள் மேப் என்ன நினப்பில் இருக்குன்னே தெரியலங்க நமக்கு. ஏன் அப்படின்னா வந்து நான் ஒரு மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்க சொல்லணும். ஸோ மாத்திரை வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த மேப் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரூட், ஃபாஸ்டர் ரூட் எனக்கு தெரியும்டா, நான் அந்த தெரிஞ்ச ரூட்டை நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு டிசைட் பண்ணி ஒரு
ரூட்டை வந்து அதுவே டிசைட் பண்ணிக்குதுங்க. என்ன இலவுன்னு தெரியலங்க, என்ன இலவு கூகுள் மேப் ஆச்சுன்னு தெரியல. பிகாஸ் வந்து என்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுத்து அந்த இன்டிமேஷன் நான் ஓகேன்னு சொன்னால் தான் அந்த ரூட்டை நீ மாற்றணும். நீயே வந்து நான் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ரூட்டில் நீ அங்கே தான் போகிற நீ அப்படி சொல்லி அதுவே டிசைட் பண்ணிக்குதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ரூட்டை வந்து பின் பாயிண்ட் பண்ணி அந்த ரோடை வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு நீ வந்து அப்படி போனால் இப்படி இருக்குது, இப்படி போனால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுவே ஒரு டிசைட் பண்ணி இந்த ரோடு வந்து ஃபாஸ்டஸ்ட் ரூட் அப்படி சொல்லி காட்டிடுதுங்க. அந்த ரோடை நம்பி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ரோடு கேவலமான ரோடாக இருக்குது. ரோடை வந்து இப்போ தான் போட்டுட்ருக்காங்க, அந்த மாதிரி ரோடு ஆயிடுது. ஸோ அந்த ரோட்டில் போய் நம்ம வந்து ஒரு 2 hours 3 hours வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் கூகுள் மேப் போடுறவங்களே பார்த்து போட்டுக்கோங்க. அப்பப்போ அந்த இன்டிமேஷன் காட்டுச்சுன்னா நோன்னு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து குலைக்க முடியும். இல்லை அப்படின்னா என்னைய மாதிரி அங்கங்கே ஒரு தெருக்குள்ளே போய் நின்றுட்டு நம்ம மாட்டி சாக வேண்டியதாக இருக்குங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல ஒரு பிட் ஸ்டாப் போடலாம். பிகாஸ் நமக்கு வந்து பேண்ட்டு ஈரமாக இருக்கா, அதனால் வந்து உட்காந்து ஓட்ட முடியல, நின்று ஓட்ட முடியலைங்க. அதனால் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் ஒரு 15 to 20 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிளம்புறேன். ஆக்சுவலி இந்த ரோடை பாருங்களேன், சுத்தமாக எம்டி அண்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த இடத்துல உட்காரதுக்கு யாருமே இல்லை, சுற்றி வெறும் காடு. அந்த காட்டில் கத்துற அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸோட சவுண்டு அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்குது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா வந்து 15 minutes ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிளம்ப மனசே இல்லைங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 1 hour 2 hours கூட உட்காரலாமா அப்படிங்கிற ஃபீல் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் வந்து. அப்படியே சைலண்ட்டாக எதுவுமே இல்லாமல் அப்பப்போ கார் பைக்ஸ் போகும்போது அந்த காரோட டயர் சவுண்ட் மட்டும் அண்டு சைடில் உள்ள பேர்ட்ஸ் ஹம்மிங் அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குதுங்க. பட் ஒன்று பிரச்சனை என்னென்னா வந்து நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது அண்டு நிறைய பூச்சியாக இருக்குது. அது ஒன்று தான் பிரச்சனை. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து செம்ம சைலண்ட்டாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour உட்காந்துருப்பேன். 1 hour உட்காந்துட்டு இப்போ தான் கிளம்புறேங்க. ஸோ கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்டாப் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து தென்காசியே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் தென்காசியில் போயிட்டு நம்ம ஈவினிங் ஒரு டின்னர் மாதிரி, ஸோ ஈவினிங்கே டின்னரை முடிச்சுட்டு அப்படி கிளம்பிடலாம் சொல்லி பிளான் இருக்குங்க. டின்னர் எங்கே அப்படின்னா வேறு எங்கே சாப்பிட போகிறோம், குற்றாலத்தை வந்துட்டு பார்டர் புரோட்டா கடை தாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்பலாம் சொல்லி பிளானுங்க. ஸ்பீட் கேமராஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து கேரளா பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் கேமராஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லா சைடில் என்ன ஸ்பீட் போட்டுருக்காங்களோ அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து 50 போட்டிருந்தாங்க. ஸோ 50 மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். இது எப்படி எடுக்கும் அப்படின்னா வந்து உங்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி தான் ஃபோட்டோ எடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி மட்டும் நம்மளுக்கு 1 bar லைட் மறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி உள்ளது ஃபோட்டோ இருக்கும். ஹேண்டு ஸ்பீடோட சென்சாரோட சேர்த்து அடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பி விட்ருங்க. அதனால் கேரளா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது நல்லது. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த ரோடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்களா செம்மையாக இருக்குது, செம்ம க்ரீனாக இருக்குங்க இந்த இடம். அப்படியே உள்ளே போகும்போது என்னமோ நம்ம தமிழ்நாட்டு கேரளா பக்கம் இல்லாத மாதிரியும் வேறு எங்கேயோ ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ரோடு மட்டும். பிகாஸ் செம்மையான ஒரு சீனிக் வியூங்க இது. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஒரு ரைடை வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து ஓட்டணும் அப்படின்னா வந்து இந்த ரைடு வந்து சரியான ரோடுங்க. அண்டு சத்தியமாக பார்த்திங்கன்னா வந்து ஒர்த் ரைடு சொல்லுவேன். இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியுதாங்க, ஆக்சுவலி தென்மலை டேம். ஸோ தென்மலை ஈகோசிஸ்டம் இருக்கா, ஸோ அது பக்கத்தில் வந்திருக்கோம். இது தென்மலை டேமு. தண்ணி எவ்வளோ போகுது பார்த்தீங்களா, அப்படியே ரைட்டில் திரும்பினா டேமு. இருங்க க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன். இவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா அந்த டேம்லேருந்து. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே உள்ள அந்த பிளான்ஸ் ட்ரீஸ் அந்த இதுக்காக போகுது. அண்ட் வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் ஆகுதுங்க இந்த டேம். ஸோ இந்த டேமை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1960 ஆரம்பித்தாங்க. ஸோ 60 பார்த்திங்கன்னா இந்த தென்மலை டேம் கட்ட ஆரம்பித்தாங்க. அதை முடித்தது பார்த்திங்கன்னா வந்து 1986 கிட்டத்தட்ட 26 வருஷம் இந்த டேமை கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ மேசிவ் டேம் பார்த்திங்களா, சரி சைஸுங்க. இந்த சைடில் அதாவது நான் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன், அங்கேருந்து பார்க்கும்போதும் இந்த டேம் பார்த்திங்கன்னா வந்து சரி சைஸாக அது மேலே 2 இது கொடுத்துருக்காங்களா, இது பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வரதுக்காங்க. இந்த டேமுக்குரிய தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா, ஸோ நம்ம ஏற்கனவே போயிருக்கிறோம், எங்கேன்னு தெரியுதா, பொன்முடி. ஸோ பொன்முடியிலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி நிறைய வரும். அதனால் அந்த இதை வந்து பிளாக் பண்ணி தான் இந்த டேமை கட்டியிருக்காங்க. சரியான லென்த்துங்க இந்த டேம். இந்த டேமோட லென்த்து பார்த்திங்கன்னா 300 மீட்ரு, 300 மீட்டர்ஸ் இந்த டேமோட லென்த்து. அண்ட் ஹைட்டை பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஹைட்டு
செம்ம மேசிவாக இருக்குதுங்க. ஸோ சூப்பராக அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அது பூட்டி வச்சுருக்குறாங்க, ரோட காணும். இதுங்க இப்படி போகலாமா? ஐயோ அவர் பார்க்கவே இல்லையே நம்மளை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடு க்ளோஸ்டாக இருக்குது, ஏன்னு தெரில. ஓகே, உள்ளே வந்து என்னமோ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுங்க. ஓகே, எவ்வளோ ஒரு வண்டியாக போகுது, நம்ம போக வேண்டாம், வாங்க போகலாங்க. ரோடு க்ளோஸ்டுன்னு வேறு போட்டுருக்காங்க, இருந்தாலும் நம்ம வந்து பெரிய இவங்க தானே, அதனால் நம்ம போகலாம். போயிட்டு என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவாங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி ரோடு க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு, பட் நிறைய வண்டி உள்ளே போயிட்டு வர மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, நம்ம பைக் தானே, என்ன தான் ரோடு க்ளோஸ்டாக இருந்தாலும் பைக் வந்து கொஞ்சம் குட்டியாக ஒரு இடம் விட்டுருப்பாங்க, அந்த வண்டியில் நம்ம ஓடி போயிடலாங்க. நம்ம பின்னாடி வர காரும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிசிஷன் தான், அதனால் பார்த்திங்கன்னா தைரியமாக போகலாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ரோடு தான் தெரியும், அந்த ரோடு தெரியாது. அந்த ஒரே நம்பிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ராயிருக்கேன். மித்தபடி பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோடு லெஃப்ட்டில் வந்து இந்த மேப்பு காட்டுச்சு, போலாங்கிற மாதிரி காட்டுச்சு. ஜூம் அவுட் பண்ணி பார்த்தேன், காட்டுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்ச ரோடு இந்த ரோடு தானே, அதனால் சரி உள்ளே போயிடலாம் சொல்ல வந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த ரோட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த கிராக்ஸும் எந்த ஒர்க்கும் நடந்த மாதிரி தெரிலங்க. ஒரு வேளை எதுவும் ஈவினிங் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. பட் எனக்கு எதுவும் நீட்டாக தான் ரோடு இருந்துச்சுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரளாவோட ரைடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் 360 கேமராவில் பாருங்கள் அண்ட் அந்த சீனிக் வியூ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. அண்ட் லுக் அட் திஸ் வியூ. இந்த வியூ தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஃபேமஸ் ஆனது. ஏன் அப்படின்னா வந்து இதுதான் கடைசி ஹாப்பி மிட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கீழே இறங்கிடுவோம், தென்காசி ரோட்டில் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் அந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி இந்த ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், என்னடா புது ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் புது ஹெல்மெட் வாங்கியிருக்கிறோம். அந்த ஹெல்மெட்டை பற்றி ஒரு வீடியோ வந்து சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். பட் அதுக்கு முன்னாடி இந்த வியூ என்ஜாய் பண்ணுங்க, செம்மையாக இருக்குதா. இந்த இடத்துல ரெகுலராக வந்து இந்த இடத்துல உட்காந்து நான் ஒரு டீ குடிச்சிட்டு போவேன். பிகாஸ் டீ ஷாப் இந்த இடத்துல இருக்கும் அண்ட் காற்றும் செம்மையாக அடிக்கும், கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. இதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா பிளைன் ரோட்ஸ் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா கடைசினால் நின்று செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சுங்க. கீழே இறங்கி நம்ம பார்த்திங்கன்னா வந்து திருநெல்வேலி பைபாஸை பிடிச்சாச்சு. ஏன்டா இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2-3 பிரச்சனை ஆயிடுச்சு. கோப்ரோலையும் சார்ஜ் இல்லை, நம்ம 360 சார்ஜ் இல்லைங்க. ஸோ ரெண்டுமே டெட் ஆகி ஒரே சமயத்தில் டெட்னா பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே சார்ஜ் போட்டுனா இப்போ தான் எடுத்து நம்ம மாட்டியிருக்கோங்க. அண்டு நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.